ஒரு தாவரம் தன்னுடைய இனத்தை உற்பத்தி பண்ணுது விதையா. இந்த விதை அதனுடைய இடத்துல விழலாம், காற்றால கரைஞ்சு தூரமா போகலாம். அது எங்கேயாவது போய் பிள்ளைங்க முளைக்கட்டும், வாழ்ந்துக்கிட்டோம், முடிஞ்சா அப்படிங்கிறதுல எண்ணிக்கை அதிகமான விதைகளை உற்பத்தி பண்ணி எங்கேயாவது விட்டு 1-2வது பழைக்கட்டுமே அப்படிங்கிறது தான் அந்த தாவர தத்துவம். அது போயிட்டு இருக்கும். அது ஒவ்வொரு விதையும் எடுத்து வச்சுட்டு நான் இப்படி வளர்ந்தேன், நீ அப்படி வளரணும்னு கத்து கொடுக்கறது இல்லை கிடையாது. ஆனா கத்து கொடுக்கலையா அப்படின்னு சொன்னா அதனுடைய மரபியல் பண்பையும் பரிணாமத்தையும் உள்ள புகுத்தி அடைச்சி நான் இப்படித்தான் பிறந்து வளர்ந்தேன், நீ அப்படித்தான் பிறக்க முடியும், அப்படித்தான் வளர முடியும், அவ்வளவு சூழ்நிலை தான் வாழ முடியுன்ற பண்பை உள்ள வச்சு அனுப்புது. போட்டியில பூட்டி வைக்கிற மாதிரி விதைக்குள்ள போகுது. அதே பண்பை தான் அப்பா அம்மா நம்மளுக்கும் பூட்டி வச்சு அனுப்புறாங்க. அனுப்பி வெளியே விட்டாங்களா முதல் நாளே தூக்கி பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்படி வளர்க்கறது, அப்படி வளர்க்கறது, இப்படி மூடாக்கு போறது, இப்படி போறது, அங்க போகாத, இங்க பண்ணாத, அதை பண்ணாத, இதை பண்ணாதான்னு சொல்லும்போது இது ஒரு எக்ஸ்ட்ரா. இப்போ பிள்ளைய நாம பாதுகாப்பா வளர்க்குறோம் அப்படிங்கிறது இல்ல, அடைச்சி வச்சு வளர்க்குறோம். இல்லை, நான் அது நீங்க பாயிண்ட் நீங்க ஒரு நல்ல அருமையான விஷயம் சொல்றீங்க. ஒரு மரமானது அது விதைய இப்படிதான் இருக்கும் கட்டுக்கோப்பா. அது அதனுடைய தன்மை என்னவோ அது நடக்குது. ஆனா ஒரு குழந்தைய ஒரு பெற்றோர் பொறுப்போட வளர்க்கறது ஒண்ணு இல்ல, அது நம்ம கட்டுப்பாட்டு சொல்ல முடியாது. இல்ல, அதுதான் இயற்கை இயல்புன்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த இயற்கை இயல்புக்கு ஆமா விளையாட வேண்டியதுதான். மண்ணில் நீங்க பெத்தெடுக்கிறீங்க, பால் குடுக்குறீங்க, பண்றீங்க, அது இயல்பு. அப்ப அந்த குழந்தை கெட்டு போல இல்ல. நான் சொல்வது நீங்க எது வேணா சொல்லிக்கலாம். ஒரு வயசுக்கு அப்புறம் இல்ல நான் சொல்றேன் என்ன சொல்றேன். இன்னும் நம்ம வாழ்க்கை முறை பல விதத்துல மாறி இருக்கு. இந்த மாற்றத்துல சமூகமும் ஒரு பொறுப்பு. அந்த இடத்துல தான் வரேன். நீங்க இது குடும்பத்துக்கே சமூகம் தானே காரணமே. ஒவ்வொரு குடும்பமும் சமூகத்தை அக்கறையோட நடந்துகிட்டுச்சுன்னா சமூகம் வெளியில நல்லா இருக்கு. சரியான நீங்க சுயநலத்துக்கு பொதுநலத்துக்கு பாக்குறீங்க. வெளியில தப்பு இருக்குது, நாங்க நல்லா தான் வளர்த்து விடுறோம் அப்படி இல்ல. நாம நல்லாவே வளர்த்தா, எல்லாரும் வீட்லயும் நல்லா வளர்த்தா எல்லா பிள்ளையும் நல்லா வளர போகுது. எல்லாரும் வீட்லயும் நல்லா வளர்க்க. நீ அந்த பிள்ளைகிட்ட சேராத, அந்த பிள்ளை பழகாதன்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் ஒரு இதுக்குள்ள வளர்த்தா, அந்த பிள்ளை அங்க போ இங்க போன்னு சொல்லிட்டு அவங்க தள்ளி விட்டு வளர்த்தா, ரெண்டுத்துக்கு முரண்பாடு தானே சமூகம். அதனால இது விடை காண முடியாத இது மோதல் நடக்கும். இந்த காலத்துல 100 ஏவுகணை அனுப்புறான் செய்தி நேத்து நாயிட்டு. இது வெப்ப கடவுளை கண்டுபிடிச்சிருக்கோம். வெப்பம் தான் ஒற்றைத்துவன்னு சொல்றோம். இதை உணரணும். அப்படி இப்ப அவன் 100 பேர் போட்டு எத்தனை பேரை சாவடிக்கிறான். நீங்க ஒருத்தனை கொலை பண்றதை பத்தி பேசுறீங்க, அங்க கொத்து கொத்தா சாவடிக்கிறது முயற்சி பண்றாங்க. அவங்க எல்லாம் இது மாதிரி அறிவாளி இல்லாத பிள்ளைங்களா? ரொம்ப அறிவாளியா சிந்திச்சு அவ்வளவு பெரிய ஏவுகணையை தயார் பண்ணி குறிய வச்சு அது அங்கதான் போய் விழுந்தது, கரெக்டா நாங்க சாதிச்சிட்டோம், இத்தனை பேர் சாவடிச்சுன்னு பெருமைப்பட்டு. அதுதான் கேட்கிறேன். அதுதான் அந்த பாவத்தை தான் நான் கேட்கிறேன். அந்த பாவத்தை அது இதுக்கு கடவுள் எப்படி பொறுப்பாகும்? கடவுள் பொறுப்பாக இந்த சமூகம் என்னுடைய கேள்வி. பனிஷ்மெண்ட் சொல்றேன். நீ அப்புறம் அது என்ன சொல்றது, நீ அங்க மறுபிறப்பு தத்துவத்தை தான் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு போகணும். மனுஷனை கட்டுப்படுத்தணும்னா நம்ம இந்த மறுபிறப்பு சப்போர்ட் தான் பண்ணிட்டு போகணும். மறுபிறப்பு இல்ல, மறுபிறப்பு இல்ல, அங்க பாவ புண்ணியம் எல்லாம் இல்ல, உனக்கு அங்க பின்னாடி தண்டனை எல்லாம் இல்ல, உண்மையிலுமே இல்ல. நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா எல்லாமே தப்பு பண்றதுக்கு தாங்க மாட்டாங்கன்றது என்னுடைய தப்பு. எவ்வளவு தூரம் பண்ணி இப்ப பூராமே ஒயின் ஷாப்பை திறந்தா பூரா பெருமா குடிக்கிறாங்க இல்ல போறாங்க இல்லையா? அதனால இது தவறு நடக்குது, இது போயிட்டு தான் இருக்கும். எல்லாம் முடிவுக்கு போறது தானே, சீக்கிரமா போக போகுது, அவ்வளவுதான். அதனால ஒண்ணும் பிரச்சனை. சுவாமியோட இப்போ நிறைய அலைங்க கடல்ல உருவாகுது. மையத்துல அமைதியா இருக்கு கடல், ஓரத்துல கொந்தளிப்பு, அந்த கொந்தளிப்புல அலைகளா உருவாது. அது வருது அதுக்குள்ளே ஒண்ணு பெருசா உருவாய் அதை போட்டு கீழே அமைக்கிடுது. அது வருது, அது கொஞ்சம் தூரம் வந்த உடனே அது சின்னதா போச்சு, அதுக்கு பின்னாடி ஒண்ணு எடுத்து அதை அமைக்குது. அப்படியே எல்லா அலையும் வருது. மீதி இருக்குது தான் இந்த கரையில முட்டுது. இது 120 வயசு, அது 50 வயசுல போகுது, இது 20 வயசுல போகுது, இது 15 வயசுல போகுது, அது 1 வயசுல போகுது. எல்லாமே மாறி மாறி ஒண்ணு மேல ஒண்ணு அமைக்க கரையை முட்டிட்டு திரும்பி எதுவும் ஆகுது, கடலாதான் ஆயிடும். இங்க யாரும் வெளியேறி போயிட முடியாது. எந்த அலையும் கரையை விட்டு வெளியேறி போக முடியாது. குமிழ்குள்ள அடைச்ச பாட்டில்கள் அடைச்சது மாதிரிதான் எல்லாமே வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு. நீங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னா நீங்க பின்னாடி போயிட்டு மூட நம்பிக்கை தான் நாங்க வளர்க்கணும். நாங்க மூட நம்பிக்கை வளர்க்கறதுக்கு வரல, இயல்பு தான். இதுல நீங்க எதுக்காக வாழ்க்கை மரபியலால வாழ்வால வாழ்வில் நோக்கத்துக்கு தேவையால வேலையால அனுபவிக்கிறது தான் இந்த வாழ்க்கை. அதை எதை அனுபவிக்கணும்னு சொன்னா மூக்குன்னு இருந்துச்சுன்னா மனத்தை முகர்ந்து பார்க்கணும். நீ மனத்தை முகர்ந்து பார்க்கறத விட்டு மற்றதை முகர்ந்து பார்த்துட்டு இருந்தா நான்
ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு வாழ்க்கை நோக்கமே வேற. வாழ்க்கைங்கிறது வாழ்வு நீட்டிப்பு. ஒண்ணும் வாழ்றதுக்கு முயற்சி பண்ணி நான் இவ்வளவு காலம் வாழணும், இவ்வளவு காலம் வாழணும், இவ்வளவு காலம் வாழணும்னு நினைக்கிறேன். அதுதான் எல்லாத்துக்கும் நடக்குது, கேக்குது. எல்லாம் கேட்டதால் தான் இது அது எதுக்கும் அந்த என்னது வழிமுறையா புள்ளை உருவாக்குற தன்மை கூட கிடைக்குது, சந்ததி உருவாக்குற தன்மை கூட கிடைக்குது. எல்லாமே வாழணும் வாழணும்னு சொல்லி இப்ப நம்ம 50 வருஷம் வாழறோம், ஒரு 60 வருஷம் வாழ்றதுக்கு என்ன வழி, ஒரு 70 வருஷம் வாழ்றதுக்கு என்ன வழி? அதுதான் இப்ப நம்ம இந்த கேள்வி கேட்டு நீ பயணப்பட்ட நீ யோகாவுக்கு போய் உட்காந்துருவ, நல்லா மூச்சை இழுத்து விடுவ, நல்ல அழகா சாப்பிட்டு பொறுமையா உட்காந்து சாப்பிட்டு சுவைச்சு அப்படி ஒரு தோசையில ஒரு சட்னி தொட்டு வச்சா ஒரு குழ குழைச்சா ஒரு டெஸ்ட், இன்னொரு குழ குழைச்சா இன்னொரு டெஸ்ட், இன்னொரு குழ குழைச்சா குழைய சுவை மாறிட்டே இருக்கு. ஒரு துளி தோசைக்கே உனக்கு அவ்வளவு சொன்னா ஒரு தோசையை சாப்பிட்றதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் வேணும்? ரைட்டுங்களா? நமக்கு இன்னும் சாப்பிடவே கத்து கொடுக்கல, துருக்குறோம். சீக்கிரம் ஸ்கூலுக்கு போகணும், சீக்கிரம் போகணும், சீக்கிரம் போகணும், சீக்கிரம் போகணும். ஓகேவா? உண்மை வாழ்க்கை நீ வேகம் தான். இந்த பிள்ளைங்களுக்கு முதல்ல இந்த வாழ்க்கையை கத்து கொடுங்க, வாழ்க்கையோட தன்மை அனுபவிக்கிறதுன்னு கத்து கொடுங்க, இந்த வாழ்க்கையோட தன்மை வாழ்வு நீட்டிப்புன்னு கத்து கொடுங்க. ஏன் தவறு நடக்க போகுது? ஒருத்தனை வாழ கத்து கொடுங்க. நீங்க வாழவே கத்து கொடுக்கல, யாரு கொடுப்பான்? அந்த